நாம வாழ்ற இந்த உலகத்துல பொருளாதாரம் இயங்குற வீதமே கடந்த 30 வருஷத்துல அடியோட மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஒரு காலத்துல நாம பார்த்த அந்த உலக பொருளாதாரம் இப்போ இல்ல. போ உலக பொருளாதாரம் ஏன் இவ்ளோ மாறுச்சு? எது இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? உலக வர்த்தகம், முதலீடு, ஏன் நாடுகளுக்கு இடையான உறவுகளைய மாத்தி எழுதின அந்த சக்திகள் என்னென்ன? வாங்க இந்த மாற்றத்தோட கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம இந்த பயணத்தை 3 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல, எல்லைகளே இல்லாத மாதிரி உலகமே ஒரே சந்தையா மாறின ஹைப்பர் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு பொற்காலம். அதுக்கப்புறமா அந்த வேகம் திடீர்னு நின்னு போன மந்த நிலை காலம். கடைசியா நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற முற்றிலும் புதுசான விதிகளோட தாய்நாட்டு பொருளாதாரம்ங்கிற இந்த சகாப்தம். சரி, வாங்க நம்ம கதையோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். இது நம்பவே முடியாத அளவுக்கு உலகளாவிய தொடர்புகளையும் பயங்கரமான பொருளாதார வளர்ச்சியும் கொண்ட ஒரு காலம். ஹைப்பர் உலகமயமாக்கல். அப்போ இந்த ஹைப்பர் உலகமயமாக்கல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா பணம், பொருட்கள், சேவைகள் எல்லாமே எந்த தடையுமே இல்லாம மின்னல் வேகத்துல உலகத்தையே சுத்தி வந்த ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். புது டெக்னாலஜியும் தாராளமய கொள்கைகளும் சேர்ந்துதான் இந்த மேஜிக்கை நிகழ்த்துச்சு. இந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சிக்க இந்த நம்பரை பாருங்க. 1990ல வளர்ந்து வர்ற நாடுகளுக்கு வந்த தனியார் முதலீடு வெறும் $50 பில்லியன் தான். ஆனா வெறும் 6 வருஷத்துல 1996ல அந்த நம்பர் எங்கேயோ போயிடுச்சு. $336 பில்லியன், கிட்டத்தட்ட 6 மடங்குக்கு மேல. இந்த பணப்புழக்கம் உலக முதலீட்டு சந்தைகளோட வரைபடத்தையே மாத்தி அமைச்சதுன்னா பாத்துக்கோங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் டெக்னாலஜி புரட்சிதான். இன்டர்நெட்டு, மலிவான சர்வதேச போன் கால்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு புது உலகத்தையே உருவாக்குச்சு. அப்போ ஒரு காரோட பாகங்களை 5 வேற நாட்டுல தயாரிச்சு 6வது நாட்டுல ஒன்னு சேர்க்கறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம். உண்மையிலேயே எல்லைகளே இல்லாத ஒரு உலகம் நம்ம கண்ணு முன்னாடி உருவாகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா அந்த பொற்காலம் ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழுந்தது. உலக பொருளாதாரம் அதோட 2வது ரொம்பவே சிக்கலான ஒரு கட்டத்துக்குள்ள நுழைஞ்சது. இந்த ஸ்லோபலைசேஷனுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். 2008ல வந்த நிதி நெருக்கடிக்கு அப்புறம் உலகமயமாக்கலோட வேகம் பயங்கரமா குறைஞ்சு கிட்டத்தட்ட நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. உலக வர்த்தகம், முதலீடு எல்லாமே உலக பொருளாதார வளர்ச்சியோட ஒப்பிடும்போது ரொம்ப பின்தங்கிடுச்சு. இததான் மெதுவான உலகமயமாக்கல்னு சொல்றாங்க. இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கே புரியும். அந்த நிதி நெருக்கடிக்கு அப்புறம் உலக ஜிடிபியில உலக வர்த்தகத்தோட பங்கு சுமார் 5% குறைஞ்சிருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன சரிவில்ல. உலக பொருளாதாரம் போயிட்டு இருந்த பாதையில இது ஒரு மிகப்பெரிய யூ டர்ன். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி அந்த நெருக்கடி ஏதோ தற்காலிகமான பிரச்சனை இல்ல. அதுவரைக்கும் உலக நாடுகள் நம்பிட்டு இருந்த பொருளாதார கொள்கைகளோட அஸ்திவாரத்தையே அதை ஆட்டி பார்த்துச்சு. ஒரு சகாப்தத்தோட முடிவுக்கு அதுதான் தொடக்கமா இருந்துச்சு. பொருளாதார தேக்கத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனையும் கிளம்புச்சு. உலகமயமாக்கலோட லாபமெல்லாம் ஒரு சில பணக்காரங்களுக்கு மட்டும்தான் போகுது. சாதாரண மக்களுக்கு வேலை இழப்பும் கஷ்டமும் தான் மிஞ்சி இருக்குன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த அதிருப்தி திறந்த எல்லைகளுக்கும் தடையற்ற வர்த்தகத்துக்கு எதிரான அரசியல் சக்திகளுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. 2008 நெருக்கடி, அதுக்கப்புறம் வந்த வர்த்தக போர்கள், கடைசியா கோவிட் பெருந்தொற்றுன்னு அடுத்தடுத்த அடிகளுக்கு பிறகு உலகம் இப்போ ஒரு முற்றிலும் புது மாதிரியான பொருளாதார அமைப்புக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு பேருதான் தாய்நாட்டு பொருளாதாரம். இங்க மொத்த கேமுமே மாறிடுச்சு. முன்னெல்லாம் எது விலை கம்மி இதுதான் முதல் கேள்வியா இருந்துச்சு. ஆனா இப்போ எது பாதுகாப்பானது, எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், இதுதான் முக்கியமான கேள்வி. நாட்டு பாதுகாப்பு தான் இப்போ பொருளாதார கொள்கைகளோட மையமா இருக்கு. இந்த புது சகாப்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. சிப்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் மாதிரி முக்கியமான தொழில்களுக்கு அரசாங்கங்கள் கோடிக்கணக்கில் மானியம் கொடுக்கறாங்க. வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள்ள வர்றப்போ அத பாதுகாப்பு கோணத்துல ரொம்ப தீவிரமா சோதிக்கிறாங்க. WTO மாதிரி உலகளாவிய அமைப்புகள் பலவீனமாகி பிராந்திய அளவிலான வர்த்தக கூட்டணிகள் முக்கியத்துவம் பெறுது. இது ஒரு புது உலக ஒழுங்கு. இந்த மனநிலை மாற்றத்தை இந்த 2 வாக்கியம் தெளிவா சொல்லுது. முன்னெல்லாம் செலவை குறைக்க ஜஸ்ட் இன் டைம் முறைய பயன்படுத்தினாங்க. அதாவது தேவைப்படும் போது மட்டும் பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா இப்போ எதிர்காலத்துல போர், பெருந்தொற்று மாதிரி பிரச்சனைகள் வரலாம் நினைச்சு ஜஸ்ட் இன் கேஸ் முறைக்கு மாறுறாங்க. அதாவது தேவைப்படுமோ இல்லையோ பொருட்களை வாங்கி கையிருப்புல வச்சுக்கிறாங்க. திறமையை விட பாதுகாப்பு இப்போ முக்கியமாயிடுச்சு. இந்த பொருளாதார பிளவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பிளவும் இருக்கு. பனிப்போர் முடிஞ்ச காலத்தை விட இன்னைக்கு சர்வாதிகார நாடுகள் உலக பொருளாதாரத்துல 2 மடங்கு அதிக பங்கை கொண்டிருக்கு. உலக ஜிடிபியில கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இது உலகத்தை ஜனநாயக முகாம், சர்வாதிகார முகாம்னு 2ஆ பிரிச்சு வர்த்தகத்தையே ஒரு ஆயுதமா மாத்திருது.
சரி, ஹைப்பர் உலகமயமாக்கல் ஆரம்பிச்சு மெதுவான உலகமயமாக்கலை தாண்டி தாய்நாட்டு பொருளாதாரம் வரைக்கும் வந்துட்டோம். அப்போ இந்த பெரிய மாற்றத்தோட மொத்த அர்த்தம் என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் அந்த மாற்றம். முன்னாடி உலக பொருளாதாரத்தோட முக்கிய நோக்கம் எப்படி இன்னும் திறமையா செயல்படுறது, உலகத்தை எப்படி இன்னும் ஒன்னா இணைக்கிறதுங்கிறது தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் அவங்கவங்க தேசிய நலன்களை பாதுகாக்கிறதையும் எதிர்கால ஆபத்துக்களை குறைக்கிறதையும் தான் முதல் வேலையா பாக்குறாங்க. கடைசியா நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. பாதுகாப்பு, தன்னிறைவுன்னு ஒவ்வொரு நாடும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறது உலக நாடுகளை இன்னும் பிரிச்சு மோதல்களுக்கு வழிவகுக்குமா, இல்ல இது ஒரு புதுவிதமான ஆனா இன்னும் நிலையான உலகளாவிய ஒத்துழைப்புக்கு வழிவகுக்குமா? இதுக்கான பதில் வரப்போற காலத்துல தான் நமக்கு தெரியும்.